நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின்ஸ் நெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் வரக்கூடிய ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின் அதை சால்வ் பண்ண போகிறேன். இது வந்து போன வருஷம் டிசம்பர் 6th ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட பேப்பர். இப்போ ஷிஃப்ட் 1 பேப்பர் வந்து நான் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேப்பர் 1 பற்றின ஒரு அறிமுகமும் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஏன் வந்து இந்த பேப்பர் 1 வந்து முக்கியம் அப்படிங்கிறதும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து நீங்கள் இப்போ டிஸ்பிளே ஆகிற ஐகார்டை நீங்கள் பார்க்கலாம். இல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பேப்பர் 1 பற்றின இன்ட்ரடக்ஷனை அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்துடுங்க. அண்டு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே ப்ளீஸ் பாஸ் த வீடியோ அண்ட் லுக் அட் தி டீட்டெயில்ஸ். ஸோ மொத்தம் 50 கேள்விகள், அதில் வந்து 10லிருந்து 14 கேள்விகள் வந்து இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷனில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆப்டிடியூடுடைய சிலபஸ், இது ரீசனிங்குடைய சிலபஸ், இது வந்து டேட்டா இன்டர்பிரேஷனுடைய சிலபஸ். நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சிலபஸை பார்த்து நீங்கள் வந்து மிரட்சி அடைய வேண்டாம். ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் ஒரு 3-4 பேப்பர் சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து இந்த பேப்பர் 1 பற்றின ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைச்சிரும். இப்போது இந்த ஷிஃப்ட் 2 பேப்பர் உடைய கேள்விகளுக்கு வந்து நம்ம உள்ளே போகலாம். முதல் கேள்வி, சராசரி வேகம் ஆவரேஜ் ஸ்பீடை பற்றின கேள்வி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 சிட்டிஸ் P and Q சொல்கிறாங்க. அதில் வந்து 360 meters அப்பார்ட். ஸோ ஆன்வர்டு ஸ்பீடு, போகக்கூடிய ஸ்பீட் வந்து போகும்போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு வரும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றாங்க. மொத்த சராசரி வேகம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சராசரி வேகம் நீங்கள் ஸ்கூல் டேஸில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதுக்கு நேரடியாகவே ஃபார்முலா இருக்குது. அது வந்து என்ன ஃபார்முலா, 2uv/u + v அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா கொடுத்துருக்க வேகம் அது வந்து நேரம் கண்டுபிடிச்சு மொத்த நேரம் மொத்த தூரம் டிவைடட் பை மொத்த நேரம், அது வந்து நமக்கு வந்து சராசரி வேகம் கிடைச்சிரும். அப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டுமே வந்து பார்த்துடலாம். இப்போது இந்த ஃபார்முலா படி 2 × u and vங்கிறது வந்து அந்த 2 ஸ்பீட்ஸ், 2 × 60 × 40 by 60 + 40. அப்போ இது வந்து 2 × 60 × 40 by 100. ஸோ இந்த 2 சைஃபரும் போயிடும். அப்போ 48 km/h. அதுதான் வந்து இந்த கேள்விக்கான சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? நான் சொன்ன ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்னா இந்த 360 நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக 360 வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டண்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான். இந்த டேட்டா இல்லாமல் கூட இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கிறனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, அதை கொடுக்காத பெரும்பாலான கேள்விகள் அதை கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுக்காதப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க 2 நம்பர் 40 and 60 அதோட எல்சிஎம் 120, அதை கூட அசியூம் பண்ணி நீங்கள் இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணலாம். எனிஹோ இந்த கேள்வி இந்த இடத்துல இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ டிஸ்டன்ஸ் வந்து 360. அப்போது டைம் ஆன்வர்ட்ஸ், அதாவது பீலிருந்து அவர் கியூ போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துப்பார், 360, 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. ஸோ 9 மணி நேரம் எடுத்துக்குவார். இப்போ வந்து Q to P வரும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு. ஸோ 6 மணி நேரம் எடுத்துக்குவார். மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, போக 360 வர 360, மொத்த டைம் டேக்கன் 15 மணி நேரம். ஸோ 720/15, மறுபடியும் அதே 48 km/h. அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ரொம்ப எளிமையான கேள்வி. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ இது வந்து ஒரு சிலாஜிசம் பேஸ் பண்ண கேள்வி. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் நோ டாக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ் விச் டேர்ம்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இதில் டாக்ஸுங்கிறது சப்ஜெக்ட், இது வந்து ப்ரெடிகேட். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒரு குரூப்பை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த மொத்த குரூப்பையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட். அது மொத்த குரூப்பை ரெஃபர் பண்ணாமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அது நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னு நான் ஒரு ப்ரமைஸ் கொடுக்குறேன், நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இதை நம்ம வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எல்லா ஏவுமே பி தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ என்ன அர்த்தம், எல்லா ஏவுமே பிக்குள்ள இருக்கு. அப்போ ஆல் ஏஸ், அப்போ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ,
சரிங்களா? the whole class of A is B. அப்போ அந்த whole class ரெஃபர் பண்றாங்க, அதனால Aங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட், Bங்கிறது வந்து only some part of it, சரிங்களா? அதனால it is not distributed. இங்கே வரும்போது no dogs or reptiles அப்படின்னா நம்ம வென் டயக்ராமில் எப்படி வரைவோம்? no dogs or reptiles அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், ரெண்டும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இங்கே வந்து இந்த மொத்த டாகுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டட். ஏன்னா வி ஆர் ரெஃபரிங் டு, அது வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெதர் இட் இஸ் ரெஃபரிங் டு த ஹோல் கிளாஸ், மொத்த டாக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணுறோமா இல்லையாங்கிறதா இங்கே கேள்வி. அதே மாதிரி இங்கே மொத்த ரெப்டைலுமே டாக்ஸ் கிடையாது. இங்கே வந்து சம் பீஸ் வேர் ஏஸ் இல்லைங்களா? இங்கே வந்து மொத்த ரெப்டைலுமே டாக்ஸ் கிடையாது. அதனால இங்கே ரெப்டைல்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ இந்த கேள்வியோட பதில் என்ன? ஆப்ஷன் சி, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் டேர்ம்ஸ். நீங்கள் பிஎன்சி சாரி இதை மாற்றிட்டேன் நான். ஸோ ஆப்ஷன் சி, போத் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் டேர்ம்ஸ் ஆர் distributed. So distributed it refers to the whole class. So answer is option C. மூன்றாவது கேள்வி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. இப்போ ப்ராஃபிட் 10% கொடுத்துருக்காங்க. அது விற்ற விலை வந்து 22,000, வாங்கிய விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 10% ப்ராஃபிட்ல 22,000 விற்ற விலை அப்படின்னா 18% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா என்ன விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறதா இங்கே உள்ள கேள்வி. முதல்ல விற்ற விலை இருக்குது, அப்போ நம்ம வாங்கிய விலை என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 10% ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ வாங்கிய விலையில 110% ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ்ல 110% ப்ராஃபிட், அதுதான் வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அப்போ இது 22,000, சரிங்களா? அப்போ 110/100 ஆஃப் சிபி இஸ் 22,000. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் 20,000 கிடைக்கும், சரிங்களா? இதில் 18% ப்ராஃபிட், இதில் 18% ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 3,600 rupees. அப்போ ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 23,600. 18% ப்ராஃபிட் வரணும்னா 23,600க்கு சேல் பண்ணணும். அதுதான் ஆன்சர் சாய்ஸ் ஏ. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு வட்டம் இருக்கு, ஒரு சதுரம் இருக்கு. ஓகே, இப்போ இதோடைய ஏரியா பரப்பளவு வந்து சேம், சரிங்களா? இந்த ஸ்கொயருடைய டயகனல் கொடுத்துருக்காங்க, டயமீட்டருடைய சர்க்கிள் என்ன, சர்க்கிளுடைய டயமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைடு வந்து ஏ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், சரியா? இப்போ இந்த டயகனல் வந்து இங்க இருக்கு, டயகனல் இது வந்து டி. இப்போ இந்த டயகனல் வச்சு நம்ம ஏரியாவை பார்த்தோம்னா இது வந்து half of d ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, பித்தகோரன் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பித்தகோரன் தீரம். இங்கே டிங்கிறது என்ன, இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா ஏவும் சைடு, பேஸ் அண்ட் ஹைட்டு, ஹைபாட்னியூஸ் வந்து டி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா half d ஸ்கொயர். அப்போ இங்க என்னவாகுது அப்படின்னா pi r square, area of the circle, that is equal to half d square, and that is equal to half into d oda value என்ன 11, 11 square. Pi oda value 22/7, 22/7 r square is equal to 121/2. இப்போ இது போச்சுன்னா இது வந்து 11 times. அப்போ நமக்கு இது 2 இங்க இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? r square is equal to 77/4 அப்படின்னு கிடைக்குது. r is equal to √77/2. நமக்கு என்ன வேணும்? டயமீட்டர் வேணும், சரிங்களா? டயமீட்டர்னா அப்போ 2r வந்து √77. ஸோ நம்ம கேள்விக்குண்டான விடை வந்து √77. இப்போ √77 வந்து அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 77 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான வேலை இந்த √77லாம் கண்டுபிடிக்கிறது. நம்ம வந்து கொடுத்துருக்க ஆன்சர் சாய்ஸை வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இப்போ 64 √64 வந்து 8, √81 வந்து 9. இப்போ √77 அப்படிங்கிறது வந்து 8 பாயிண்ட் சம்திங்காக இருக்கணும், 8 பாயிண்ட் சம்திங்காக இருக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற ஆன்சர் சாய்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் சாய்ஸ் மட்டும்தான் வந்து 8 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது, 8.7. ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். ஸோ அதிகமான நேரம் செலவழிக்காமல் நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி ஒரு சிலாஜிசம் பேஸ்டு கேள்வி. தி கான்வர்ஸ் ஆஃப்
ஆல் கேட்ஸ் ஆர் மேமல்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கான்வர்ஸ் அப்படின்னா சப் ஆல்டர்னேட். ஓகேங்களா, ஒரு அதாவது இது ஒரு பார்வை அப்படின்னா இன்னொரு மாற்று பார்வை. ஓகேங்களா, அதாவது ரிவர்ஸ், அப்படியே ரிவர்ஸ் அப்படி கிடையாது, மீன் அதோட ஆப்போசிட் கிடையாது, ஒரு மாற்று பார்வை கேட்குறாங்க. இப்போ ஆல் கேட்ஸ் இப்போ கேட் ஒரு சர்க்கிள்னா மேமல், ஆல் கேட்ஸ் ஆர் மேமல்னா நம்ம இப்படி வரையலாம். இதோட மாற்று பார்வை, இப்போ இது கேட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஆல் கேட்ஸ் ஆர் மேமல்ஸ். இப்போ மேமலோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா சம் மேமல்ஸ் ஆர் கேட், சம் மேமல்ஸ் ஆர் கேட். இப்போ ஒட்டுமொத்த மேமல்ஸ்ல சம் மேமல்ஸ் ஆர் கேட். அதுதான் வந்து இதோடைய ஆல்டர்னேட், சப் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லலாம். கான்வர்ஷன் சப் ஆல்டர்னேட் ஆர்குமெண்ட். ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது ரெண்டு ப்ரிமைஸில் 2 அல்லது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கன்க்ளூஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அந்த கன்க்ளூஷன் கொடுத்துருக்க ஆன்சர் சாய்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணும். இதுதான் சிம்பிளாக சொல்கிறேன்னா சிலாஜிஸ் இப்படி சொல்லலாம். இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி, மிஸ்டர் எக்ஸ் லிவ்ஸ் இன் அ ஸ்லம் அண்ட் இஸ் அன்எம்ப்ளாய்ட், therefore Mr. X deserves to be a minister. Which kind of fallacy is committed in this argument? இப்போ முதல்ல fallacy அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, fallacyங்கிறது ஒரு mistaken belief especially based on unsound argument. அதாவது ஒரு தவறான நம்பிக்கை அல்லது தவறான புரிதல்னு சொல்லலாம், தவறான நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதாவது தர்க்கமற்ற ஒரு இல்லாஜிக்கலான தர்க்கமற்ற ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை ஆர்கியூமெண்ட்ஸு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தவறான புரிதல், அதை வந்து நம்ம ஃபேலசி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பல வகையான ஃபேலசி இருக்குது. அதில் இது எந்த ஃபேலசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு சேரி பகுதியில் வந்து ஒரு குடிசை பகுதியில் சேரி பகுதியில் வந்து வாழ்கிறாரு, அவருக்கு வந்து வேலை கிடையாது, அதனால் அவர் வந்து அமைச்சராக தகுதி அடைஞ்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இதில் இங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒருத்தருடைய சென்டிமெண்ட்டு எமோஷன்ஸை இவோக் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆட் மிசரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு ஃபேலசி. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைங் டு அப்பீல் டு கம்பேஷன் ஆர் சாரோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஒரு சென்டிமெண்ட்டு சிம்பத்தி அதை வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இது வந்து சரியான ஒரு பார்வை வந்து கிடையாது. வெறுப்புனே வந்து ஒரு எமோஷன்ஸு சென்டிமெண்ட்ஸை வச்சு ஆர்கியூமெண்ட்டை வந்து ஜெயிக்க பார்க்குறது, அதை மாதிரி சொல்லலாம். ஆட் மிசரிகார்டியம் அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில். சரிங்களா, இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 7. இது வந்து நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்பட்டமாக பார்த்தா எந்த பேட்டர்னும் தெரியல. ஸோ நம்ம வந்து இங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே வந்து 7, 11, 15, 19, 23. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது, இங்கே 4, 4, 4, 4. ஸோ கூட 4 சேர்த்தோம் அப்படின்னா இது 27, 77, 27, 104. ஆன்சர் சாய்ஸ் ஏ. சரிங்களா, அடுத்த கேள்வி. இங்கே வந்து ஒரு மொத்த சராசரி கேட்டிருக்காங்க. மொத்த சராசரி வந்து இது நம்ம பல விதமாக வந்து பண்ணலாம். மொத்தத்தையும் கூட்டிட்டு மொத்த மதிப்பெண்கள் வச்சு நம்ம சராசரியை கொண்டு வரலாம். இல்லை எல்லா 200 மதிப்பெண் இருக்கிறதெல்லாம் 100 மாற்றிக்கலாம், இல்லை 100 மதிப்பெண் இருக்கிறது 200 மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். மொத்தம் இதை வந்து டோட்டல் பார்த்துருவோம். இந்த டோட்டல் நம்ம 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணோம். இங்கே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதில் மொத்த சராசரி 78ன்னு சொல்லிட்டாங்க. இதில் 4 சப்ஜெக்டோட மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, 5ஆவது சப்ஜெக்டோட மதிப்பெண் நமக்கு தெரியணும். இதுதான் வந்து இங்கே கேள்வி. இப்போ இந்த 5 சப்ஜெக்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 540 + x. அந்த எக்ஸுங்கிறத நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போது இங்கே கேள்வி வந்து மார்க்ஸ், ஸோ அந்த ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த சராசரி வந்து 540 + x, மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து 200, 100, 200, 200, 100. அப்போ மொத்தம் வந்து 800 மதிப்பெண்கள். மொத்த சராசரி பார்த்தோம்னா இன்ட்டு 100, இது வந்து 78ன்னு சொல்கிறாங்க. அப்போது 540 + x = 624. அப்போது எக்ஸோட வேல்யூ 84. தட்ஸ் ஆன்சர் சாய்ஸ் சி ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா, இப்போ அடுத்த 5 கேள்விகள் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் கேள்வி. பொதுவாக வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் கேள்விகள் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதுவும் சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் கால்குலேஷனை டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது.
நேரடியாக நம்ம ஆன்சர் பண்ணுற கேள்விகளாக இருக்கிறது வந்து 1 செகண்ட் 2 செகண்டில் ஆன்சர் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைவு தான். நேரடியாக நீங்கள் இதில் கூட கொஞ்சம் கேல்குலேஷனில் பர்சன்டேஜ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் இது சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடலாம். அதர்வைஸ் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நிச்சயமாக வந்து நீங்கள் இதை வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 கம்பெனி எடுத்திருக்காங்க. ஒரு கம்பெனியோடைய லாபத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. அது இந்த காலமில் வந்து லாபத்தை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கம்பெனியோடைய வரவும் செலவும் பற்றி மட்டும் பேசியிருக்காங்க. எவ்வளவு செலவு எவ்வளவு வரவு. கம்பெனி பியோட வரவும் செலவும் பேசியிருக்காங்க. கம்பெனி ஏவோடைய லாபத்தை பற்றி மட்டும் பேசியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், அது நேரடியாக சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருமானம் மைனஸ் செலவு டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு. இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். முதல் கேள்வி வந்து if the income of company A in 2018 was 90 lakhs, then the profit of company B in 2018 was what percent? Okay, of what percentage more than the net profit of company A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் கம்பேரிசன் ஆர் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆர் பர்சன்டேஜ் சேஞ்ச் கொஸ்டின்னு சொல்லலாம். இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, 2018 90 லட்சம் வந்து இன்கம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். மறுபடியும் நம்ம இந்த ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாக்கே போயிடுவோம். இப்போது இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்பான் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு 20. சரிங்களா? அப்போது இது வந்து 5. இப்போ நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோன்னா 450 மைனஸ் 5E இஸ் ஈக்குவல் டு E. ஸோ 6E ஈக்குவல் டு 450, E வந்து 75. ஸோ இன்கம் 75, எக்ஸ்பெண்டிச்சர் மன்னிக்கணும், இன்கம் 90, எக்ஸ்பெண்டிச்சர் 75. அப்போது 15 லட்ச ரூபா வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து 15 லட்ச ரூபா வந்து ஏவோட ப்ராஃபிட். பியோட ப்ராஃபிட் அதே வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 72 45 போது 27 லட்சம். இப்போ இங்கே என்ன கேள்வினா, வாட் பர்சன்ட் மோர் தேன் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் கம்பெனி ஏ. ஸோ நம்ம கம்பெனி ஏவை வந்து கம்பேர் பண்ணும்போது கம்பெனி ஏ வந்து 15 லட்சம், கம்பெனி ஏவை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 27 மைனஸ் 15, ஸோ தட் இஸ் 12/15 இன்டூ 100. அப்போ 80% வித்தியாசம் வந்து அவங்களுக்குள்ள வித்தியாசம் வந்து 80%. அதாவது கம்பெனி பி வந்து கம்பெனி ஏவோட 80% அதிகமாக வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்த 2 கம்பெனிக்கும் உள்ள ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2013. இப்போது 2013 ஏவோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 40% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பியோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ மறுபடியும் அதே ஃபார்முலா, இன்கம் வந்து 48.6, இது 36 டிவைடட் பை 36, ஓகே, இன்ட்டு 100. அப்போது இது வந்துன்னா 12.6/36 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ வந்து 18 காமன். ஸோ இது வந்து 7, இங்கே வந்து 7னா 0.7. ஓகே, ஸோ 0.7, இங்கே வந்து இது 2. அப்போது இது வந்து 35%. இது 35%, இது 40%. ரெண்டும் உள்ள வித்தியாசம் வந்து 5%. ஸோ ஆன்சர் சாய்ஸ் ஏ ஃபார் தி கொஸ்டின். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி, இன்கம் ஆஃப் கம்பெனி ஏ in the year 2014 happened to be 32.5 lakhs. Then what was the sum of the net profit of company A and company B? ஸோ இன்கம் வந்து 32.5 எந்த வருஷம் 2014 அப்படின்னா, இப்போது 32.5 மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்பான் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு இந்த 25%. அப்போ இது வந்து 4 மடங்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 130 மைனஸ் 4E ஈக்குவல் டு E. அப்போது ஈயோட வேல்யூ வந்து 26 லட்சம் அப்படின்னு கிடைக்குது. அப்போது இது 32.5, இது வந்து 26. இங்கே வந்து எவ்வளோ வித்தியாசம் வருது, 35 மைனஸ் 25 10 வித்தியாசம். சரிங்களா? அப்போ இங்கே எவ்வளோ வித்தியாசம் வருது, இங்கே 6.5 லட்சம். 32.5 26 வித்தியாசம் 6.5, இங்கே ஒரு 10, மொத்தமாக 16.5.
the sum total 16.5. ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த கேள்விக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி, the expenditure of company A in the year 2017 was 45 lakhs. Net profit of the company A is what percent of the net profit of company B? ஓகே, மன்னிக்கணும், கம்பெனி பிங்கிறதுங்கல கம்பெனி பி இந்த சேம் இயர் கேட்டிருக்காங்க. இப்போது 2017 எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 45 லட்சம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இல்லைங்களா? அப்போ இந்த 10% ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா 4.5 lakhs, அதுதான் ப்ராஃபிட்டு. எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து அதாவது ப்ராஃபிட்டுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அதில் நமக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போது இந்த 4.5 லட்சங்கிறது வந்து இப்போ 45 லட்சம் செலவுன்னா 4.5 லட்சம் ப்ராஃபிட்டு. அப்போ இங்கே வந்து என்ன ப்ராஃபிட்டு? 80 மைனஸ் 50 வந்து 30. சரிங்களா? இங்கே வந்து கம்பெனி பியை கம்பேர் பண்ணும்போது கம்பெனி ஏ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கம்பெனி பி வந்து 30 லட்சம் அண்டு இது வந்து 4.5 ப்ராஃபிட்டு இன்ட்டு 100. அப்போது இது வந்து 15%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 45/3 அவ்வளோதான், அப்படி போட்டு போயிடணும். 45/3 15%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின், இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க இந்த 6 வருஷத்தில் எந்த வருஷம் வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? இதில் வந்து பார்த்திங்கன்னா 12.6, இது 30% நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து 10ன்னா இது வந்து 40%. சரிங்களா? இங்கே வந்து 14.4 அப்படின்னா 30%. இங்கே வந்து 33 அவுட் ஆஃப் 44னா இது 75%. இங்கே வந்து 50, அப்போ ப்ராஃபிட் வந்து 30, 80 மைனஸ் 50 ப்ராஃபிட் 30, அப்போ இது 60%. இது வந்து 27 அவுட் ஆஃப் 45, இதுவும் வந்து 60%. சரிங்களா? அப்போது அதிக ப்ராஃபிட் வந்து 2016. ஸோ இதுதான் வந்து உண்டான பதில். இப்போ நீங்கள் இது எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்டர்னேட்டாக இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ப்ராஃபிட் ஹையாக இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து ஹை டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த ப்ராஃபிட் ஹையாகவும் டினாமினேட்டர் அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து லோவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து இது ஹை வேல்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் இந்த ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதை மட்டும் கம்பேர் பண்ணியே இப்போ நீங்கள் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது? உள்ளதுலேயே வந்து 33, இதுதான் வந்து நியூமரேட்டர் வந்து ஹையாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டுமே ஒன்லி பேராமீட்டர் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து டினாமினேட்டர் வந்து லோவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ டினாமினேட்டர் லோவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேல்யூஸில், அதாவது இந்த ஹையாக இருக்க நியூமரேட்டர் ஹையாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸில் டினாமினேட்டர் எது லோவாக இருக்குது? 44. ஸோ இதுதான் ஆன்சர். இப்படியும் நம்ம கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் மொத்தமாக எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சா, ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சு போடுறது. ஸோ ஆன்சர் சாய்ஸ் ஆப்ஷன் சி 2016, அதுதான் வந்து இதுக்குண்டான பதில். இதோட நம்ம எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். அதாவது டிஐ, எல்ஆர் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் அபவுட் மை மெத்தட்ஸ், ஆர் இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ரிகார்டிங் பேப்பர் 1 இல்லை ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜி பற்றி, நெட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் தட் இன் யுவர் கமெண்ட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்னிங் அபவுட். தேங்க்ஸ் ஃபார்